அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. வைஃப் பேர் என்னது? தங்க புஷ்பம், ஜிஎஃப், கோல்டன் ஃபிளவர். ஏமலதா மேடம். அவரு 10 ரூபா 12 ரூபா சம்பளம் வரும் மேடம். எவ்வளோ? 500 ரூபா. 2-3 வருஷம் நல்லா இருந்தது மேடம். ஒருத்த வந்தான் இப்ப அவுட். ஒரு வேலை செய்யணும். சரி ஃப்ரெண்டு சொந்த வர சொல்லி தாங்கலாம். வீட்டுல தங்கினா? ஆமா. உன் ஒய்ஃப் நான் வச்சிருக்கேன் அப்படி சொல்றேன் மேடம். தப்பா இருக்க, அவனை பார்க்கணும். நான் வேலைக்கு போயிட்டு வர விட வீடு காலி பண்ணி போயிட்டாங்க. 2 பேரும் எக்ஸ்ட்ரா போயிட்டாங்க மேடம். கவுல் பஜார்ல நான் இன்னொருத்தவங்க கூட ஓடி போயிட்டேன். டமார் அடிச்சிட்டாங்க. இப்ப என் ஒய்ஃப் வேணும்னா நான் எப்படி அவரு கூட போறது? இது மாதிரி ஓடி போயிட்டா அவர்கிட்ட சொல்லாம காலி பண்ணிட்டு ராத்திரி நீதான்டா சொன்ன பிரச்சனை வந்தா ஒருத்தர் காப்பாத்த நினைக்க கூடாது, தப்பிச்சு ஓடணும்னு. நான் ஒரு விஷயம் கேக்குறேன். அப்படி காலி சாமியா, அப்படி சொல்றத நம்புற மாதிரி எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். பேசிட்டு இருக்கியா? உன்னை கத்தி எடுத்து குத்திடுவேன். குத்தி கிண்டிர வேண்டியதான். வந்து சைக்கோ மேடம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அவரோட எப்படிமா 8 வருஷம் ஆயிடுங்க? 8 வருஷம் ஆனதானே என்ன தலையிட்டாரா? கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்துல வச்சு பண்ணிடாங்க. இல்ல ஆரம்பத்துல இருந்து அப்படியேதான். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும் அவரு. ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல? உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. அப்படிதான் அப்படின்னு தெரியும். நீங்க நக்கலா சிரிக்கிற வேலை வச்சு மட்டும் போதுமா? ரொம்ப பயலே இதில் கவசம் வேறு முடிக்கின்ற முடியை எல்லாமே இருந்தாலும் வந்தது. என்ன வேலை பண்ணாங்க? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? என்ன வேலை பண்ண? அட போப்பா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிற? நீ என்ன வேலை பண்ணாங்க? அவகிட்ட தான் நான் புருஷனா ஒர்க் பண்றேன். இப்ப மட்டும் தம்பியை விட்டுட்டு போனா தம்பிக்கு சோறு இல்ல, தங்கறதுக்கு இடம் இல்லங்கற. என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல, என்ன கூட்டி வரணும், சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க அதானே? அதுதான் அதானடா? அதேதான். என் மனசுல பட்டதை நான் எப்பயுமே சொல்லிடுவேன். அதானடா? அதேதான். நான் ரிசைன் பண்ணிட்டேன் மேடம். நான் கவர்மெண்ட் ஜாப்புக்கு நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஊர்ல. என் மேல கை வச்சுனா 4 பேர் தீ குளிப்பா, 4000 பஸ் ஏறியும் 40,000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போம்டா. ஐ ஆம் கவர்மெண்ட் சர்வன்டா. போடா என் புண்ணாக்கு. தனபால் யாருமா? இவ யார் இந்த பொம்பளை? ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி, அத உள்ள போய் டீடைலா சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ போறப்ப அங்க நின்னுட்டு இருந்தேன். நம்ம பல்லாவரம் போறேன். இன்னும் பஸ்ஸ காணா பாரு. என்னாவே ஊருடாது. வரீங்களா? வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதான். சார், ஊருக்குள்ள உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கனால தான் பார்க்குள்ள கூலிங்கா பீர் கிடைக்குது. ரெகுலரா அவர் தான் டிராப் பண்ணுவாரா? ஆமா, அவர் தான் டிராப் பண்ணார். உனக்காக தான் இந்த இடம் வெயிட்டிங். தப்பு இல்லையம்மா அதெல்லாம்? மேடம் பஸ் வசதி இல்ல. அதுக்குன்னு பஸ் வசதி இல்ல. இல்ல நான் அதான் சொன்னேன். இல்லப்பா அவர் வந்து அவர் ஃபேமிலி வந்து ஊர்ல இருக்குது. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. ஒரு மாசம் 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஆனா இது புதுசா இருக்கு. ஓகேவான்னு கேட்டேன். சரி வந்து சாப்பிட்டு போட்டோம். சரி. அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. தனபால் உங்களுக்கு ஃபேமிலி இருக்காங்க? இங்கதான் எங்கேயும் இருந்துச்சு. நான் ஊர் உள்ள இருக்கிறேன், லோக்கல்ல இருக்கேன். இவங்களும் லோக்கல்ல இருந்திருக்காங்க. லோக்கல் பாட்டியா நீ? ஆமா, நீ பெரிய ஜாத்து புட்டு மறந்துனே. பிளாட்பாரத்துல உட்கார்ந்து பரதேசிக்கு பேச்ச. உங்க வைஃப்க்கு யாராவது ஹெல்ப் பண்றேன்னு உள்ள நுழைஞ்சவங்க நீங்க பேசாம இருப்பீங்களா? அப்படி இருந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்களா? சந்தோஷம் இல்ல, தாராளமா ஏத்துக்குவேன் நான். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம்.
அப்படியா? வீட்ல வந்து சாப்பிட்டு ஹெல்ப் பண்ணி ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. நீ காசு கொடுத்து டெய்லி வேலைக்கு டிராப் பண்ணா நீங்க ஓகே தாராளமா பண்ண சொல்லுங்க. வேலைக்கு அனுப்பலையா இல்ல மேடம்? அப்ப நீங்க உங்க இத கரெக்டா பாத்துப்பீங்க. உனக்கு தான் தெரியுமா? தெரிஞ்சுட்டு வந்து ஏன் கேக்குற நீங்க? எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதான்றதான் என்னுடைய கேள்வி. மத்தவங்களோட குடும்பம் ப்ராப்ளம் ஆனாலும் பரவாயில்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆமா மேடம். எக்ஸ்கியூஸ் மீ நீங்க சொல்ல மாட்டீங்களா? பண்ணாதே, புருஷன் இல்லாத டைம்ல பண்ணாதேன்னு சொல்ல மாட்டீங்களா? வேணா வேணா சொல்றேங்கிறாராம், பண்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் கூவிக்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் சார். புருஷன் இல்லாத டைம்ல வேன்ல எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு 2 பேருமா போறீங்க. என்ன சொல்லுவாங்க ஊர்ல இருக்கிறவங்க? வேற என்ன சொல்லுவாங்க? அவர் நல்லவர மாதிரி நடிச்சு குழி தூக்கிட்டு இருந்தார். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. வீடே இவனுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க மேடம். இவனுக்கு நீங்க போய் சொல்லாதீங்க. எங்க அப்பா அம்மா நீ பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. எவ்வளவு சம்பாதிக்கிற? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. 1000 ரூபாய் வாங்கிட்டு தேடி பாத்துக்கிட்டேன். டேய், என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? 1000 ரூபாய் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கல. சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். தனியா வாடகை பணத்துல என்ன 1000 கொடுத்தா நீ பேசுற அசிங்கப்படுத்துவாங்க. 1000 கொடுத்தா நானு பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது. எங்களுக்கு ஒரு பைசா. சரி சரி 2 பேரும் சண்டை போடாதீங்க. 1000 கொடுத்தா நான் சங்கோன் டக்கக்க பாப்தி. உன் வாயில என்ன வச்சிருக்க இப்ப சொல்லு, இல்லனா பட்டு பட்டுன்னு வச்சிருவேன் நான். என்ன டப்பு நடிக்கிறீங்க? இவருக்கு பதிலா நீங்க லாயரா இருக்கலாம். என்னதான் சொல்ல வரீங்க? பொண்ண கைய புடிச்சு இழுத்தியாப்பா. என்ன கைய புடிச்சு இழுத்தியாப்பா? அடிச்சிடுவேன், முகத்துல அடிச்சிடுவேன்னு சொல்றீங்க. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு. சரி, இப்ப நீங்க 2 பேரும் என்னதான் பிளான் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. ஏன் பயப்படுறீங்க? கேளுங்க. பயப்படாத. பயப்படாதடா. என்னன்றீங்க? ஒரு நாளைக்கு சாவு சாவும்ல செத்த பையல நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. ஐயோ, ஆரம்பிக்க. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்படவே மாட்ட. நல்லவன் கெட்டவளுக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. எனக்கு தேவையே இல்லடா, போடா. ஆமாடா. தாலிய கயத்தி அடிக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஆச்சரியக்குறி. நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம். நமக்கு சில சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. நமக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. அது வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனே அவமானப்படுத்துறான். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு. இது எப்படி இருக்கு? பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் நினைச்சியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.